எதிர்க்கட்சித் தலைவர் வாய்க்கு வந்தபடி பேசுவதா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கையில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர், திமுகவின் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 389 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும், அரசு அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றுவதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியால் தாங்கிக் கொள்ள முடியாததால் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார் எனவும் விமர்சித்தார். திண்ணையில் அமர்ந்து கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் வெட்டி பேச்சு பேசி வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். அதிமுக ஆட்சியில் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர், பொத்தாம் பொதுவாக வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை என கூறும் எடப்பாடி பழனிசாமி, 10 ஆண்டு அதிமுக ஆட்சிகள் அக்கட்சி தந்த வாக்குறுதிகள் எவ்வளவு, நிறைவேற்றப்பட்டது எத்தனை என்பதை அவரால் கூற முடியுமா என்று சவால் விடுத்தார். இன்னொரு கட்சித் தலைவரின் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி காப்பியடித்து அறிக்கை வெளியிடுகிறார் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். வாய்ஸ் விடக்கூடிய மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் எடுத்து ஒவ்வொரு வாக்குறுதிக்கு கீழையும் அதை நிறைவேற்ற நாள், அதுக்கான அரசாணை எண், அதனால பயனடைந்த விவரம் பட்டியலிட்டு புத்தகமாக வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? முழுசா 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு தமிழ்நாட்டை அதல பாதாளத்திற்கு தள்ளின மக்கள் மறந்திருப்பான்னு நினைக்கிறாரு. புது புது கதைகளோடு வரார் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்.